இந்த தினங்கள் பாருங்கள். ஜனவரி 15 ராணுவ தினம். பொங்கல் பொங்கல் வந்து நம்ம கொண்டாடுவோம். ஜனவரி 15 வந்து நம்ம பொங்கல் கொண்டாடுவோம். ஸோ பொங்கல் கொண்டாடும்போது அதேமாதிரி ராணுவத்துலேயும் அங்கே பொங்கல் கொண்டாடுவாங்க. ஜனவரி 15 அப்போ ராணுவ தினம். பிப்ரவரி 1 எப்படின்னா, இப்போ நம்ம கடலோர காவல்படை தினம் தானே. கடலோரமாக யாராவது ஒருத்தர் நின்றுருந்தான்னு வச்சுக்காங்கவேன், ஏடா அவன் ஒருத்தனா நின்றுருக்கான், அது ஒரு பிப்ரவரி மாதம் என்ன மாதிரி ஏதாவது கடலில் பண்ணிக்கிற போகிறேன், அவனை எப்படியா காப்பாற்றி கொண்டு வாங்கப்பா. அதான் கடலோரமாக காவல்படை என்ன பண்ணும், யாராவது ஒருத்தர் தனியாக இருந்தால் சந்தேகப்படும் இருந்தால் தனியாக இங்கிட்டு கூட்டு வந்துடுவாங்க. அடுத்து மார்ச் 10. மார்ச் 10னா என்னென்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியக தொழிலக பாதுகாப்பு படை தினம். இது எப்படின்னா, இப்போ வந்து 10 மார்க் போட்டால் போதும், பாதுகாப்பு தான் நமக்கு என்றைக்குமே. சேஃப் ஜோன் என்னது 10 மார்க்கு. ஒரு இடத்துல போகிறோன்னா ஒரு 10 மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா 10 மார்க் போட்டாங்கன்னா சேஃப் ஜோன் தான். அடுத்து அக்டோபர் 7 விரைவு அதிரடிப்படை. நம்ம வந்து பார்த்தா அண்ணாந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அண்ணாந்து பார்த்தோம்னா விரைவு அதிரடிப்படை மேலே வந்து சல்லுன்னு போய்கிட்டு இருப்பாங்க. அது அக்டோபர் 8 அதுவும் விமானப்படை. அண்ணாந்து பார்த்தோம்னா விமானங்களில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ எத்தனை விமானங்களில் போகிறாங்கன்னா 8 விமானம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து பார்த்தோன்னா எத்தனை விமானம் போகுது, 8 விமானம் போகுது. ஸோ அண்ணாந்து பார்த்தா 8 விமானம் போகுது. அது சண்டே அன்னைக்கு பார்க்குறோன்னு வச்சுக்காங்க. விரைவாக அதிரடிப்படை வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் மக்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இது பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய வீர தீர சாகசங்கள்லாம் காமிப்பாங்கள்ல. அப்போ அண்ணாந்து பார்த்தான்னா அக்டோபர் 8 விமானம் போகுது. அப்போ விமானப்படை தினம். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் காமிப்பாங்கன்னு வச்சுக்காங்க. அப்போ அதிரடி விரைவுப்படை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 கடற்படை தினம். கடற்படைனா கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க, தண்ணிக்குள்ளே இருக்கிறவங்கள. அப்போ 4 கப்பல், அந்த எல்லை இந்த எல்லை 4 பக்கமும் கப்பல் வந்து டிசம்பர் மாதம் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். டிசம்பர் மாதம் ஏன்னா டிசம்பர் மாதம் மழை அதிகமாக பெய்யும். ஆனால் அந்த மாதம் வந்து யாரும் உள்ளே போட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடக்கூடாது, யாரும் பாதிப்பில் மாட்டிடக்கூடாதுன்னு உள்ளே 4 கப்பல் எப்பவுமே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே டிசம்பர் 7 ஆயுதப்படைகள் கொடி தினம். ஆயுதப்படை கொடி தினம்னா பாருங்கள் 7, அந்த 7ங்கிற நம்பரை பாருங்கள், கொடி ஏற்றின மாதிரியே இருக்கா. டிசம்பர் மாதம் அந்த 7ங்கிற நம்பர் கொடி ஏற்றணும். பொதுவாகவே டிசம்பர் மாதம் தான் அதிக கொடி ஏற்றுவாங்க. ஏன்னா நேரே டிசம்பர் 31 தானே கொடி ஏற்றினார். ஸோ அந்த மாதிரி தான் டிசம்பர் 7 அந்த கொடி மாதிரியே இருக்குது பாருங்கள் 7ங்கிற நம்பர். அவ்வளோதான் ரைட்டாங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.